ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நாயகி நான்முகி நாராயணி கை நிலவஞ்ச சாயகி சாம்பரி ஷாமலை சௌந்தரி சாதிதற்றுவாதினி வாலினி வாராரி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உழையாது சரணமும் அரண்யமக்கே எல்லாம் வந்த ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஸ்வரி குரு குருவையும் வணங்கி தையல் வைத்தியம் பாதமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது பாராட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஊழல் தாபரம் ஸ்ரீ பாராட்டி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிரியர் வாழ்த்துக்கள். ஜெய் பாராட்டி. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமைய வேண்டும் என்றனர் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கிறேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாகுது. 20, 21, 22 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்போ இங்கே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இது 2024 ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி, ஆரோக்கிய பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி படம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி படம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரவும், நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரங்கள் கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்கள், அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் அனைந்து இருக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 நவம்பர் மாதம் வீடு கட்டிலவா, கல்யாணம் பண்ணினவா, ஆரோக்கியம் மேம்படுவா, கடன் சுமையில் கடன் பிரச்சனைகள் தெரிஞ்சுடுவா. மாறுங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து. ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற 2024 எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறப்பான மகிழ்ச்சியை தரும். கடகராசினியர்களே, இந்த 2024 பொறுத்தவரையிலே மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமையப்போகுது. கடகத்துக்கு மெயினாக நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்களாக அமையப்போகுது. உங்கள் கனவுகள் நிறைவேறப் போகுது. இத்தனை நாளாக என்ன கனவுகள் கண்டீங்களோ, என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2024 உங்களுக்கு தரும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி நேயர்களே, ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு
2020, 21, 22 வருடம் ஏற்ற கொஞ்சம் கஷ்டம்தான். 23 ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 50%, 60% லாஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் சிறப்பாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 6 மாதம் எனக்கு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்தவரை 2023 லாஸ்ட் இயர் ஒரு 50% எனக்கு நல்லா இருந்தது. ஜூனுக்கு பேக் நல்லா இருந்தது, இல்லை ஜூனுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, ஏதோ ஒரு ஆஃபர் தான் இருந்தது. ஆனால் இந்த 2024 பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக அமையும். உங்களுடைய வெற்றி கொடி கட்டும்படியாக இந்த 2024 உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசினியே கஷ்டங்கள் விடும். கஷ்டங்கள் எதுதான் கஷ்டங்களாக இருக்கும், தொழில் கஷ்டங்களாக இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குடும்ப பெண்களுக்கு மெயினாக குடும்ப பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் பற்றிய கவலைகள் அல்லது பசங்களை பற்றிய கவலைகள், குடும்ப கவலைகள் விலகும். இன்னும் சொல்ல போனால் கடகராசினியர்களே இந்த 2024 ஒரு சந்தோஷமான, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசினியர்களே ராசிக்கு என்னதான் ஒரு அஷ்டமசனி ராசிக்கு 7 சனி சொல்லலாம். ஆனால் இந்த மார்ச்சுக்கு பிறகு இந்த ஆரம்பத்தில் சொன்ன ஒரு குரு பயிற்சி நடக்க போகுதுன்னு சொன்னேன். இந்த மார்ச்சுக்கு பிறகு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 11வது வீட்டுக்கு வரப்போகிறார், லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாகவே நாடி கான்செப்ட் பிரகாரம் 3 முதல்ல 1, 5, 9 வேலை செய்யும். அதில் 50% 3, 7, 11 கேலசி. அப்படி பார்க்கின்ற பொழுது 3 பலனாக குரு பகவான் இங்கே அமைகிறார். இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு என்ன பண்ணுவார்னா 50% தான் குறைச்சிடுவார். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜாதகம் நல்லா இருக்கு, பலபால ஜாதகமாக இருக்கு, அது சனி உங்களுக்கு சுபமாக இருக்காரு, அந்த சனி உங்களுக்கு அனுகூலமாக இருக்காரு, இல்லை ஒரு நல்ல தசாமுக்தி நடக்குது, இந்த அஷ்டமசனியே உங்களுக்கு 50% தான் வேலை செய்யும். அதை இந்த குருவின் பார்வையும் கிடைக்குமே. அப்போ அந்த அஷ்டமசனிங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே 0வாக இருக்கும். அல்லது அந்த அஷ்டமசனிங்கிறது கஷ்டத்துக்கு பதிலாக இது பெரிய வளர்ச்சியை தேடி கொடுக்கும். நல்ல முறையில் இந்த 2024 யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, எனதருமை கடகராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புக்கு அது அற்புதமாக உள்ளது. வேலையில சிறந்து நடக்கிறீர்கள், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். மெயினாக ஆன்மீகம் பெரியவர்கள், ஆன்மீக தலைவர்கள், மடாதிபதிகள், சந்திரனுடைய வீடு. அதே போல கடகராசி அவர்களே மனசு கஷ்டம், மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், மனசுல இருக்கக்கூடிய பயம், எப்பயும் ஒரு பயமாக இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் இருக்குமையா, நிச்சயமா இந்த பயங்கள் விலகும், குழப்பம் விலகும், குழப்பம் நீங்கும். நல்ல வளர்ச்சிக்கான வருஷம் முழுவதும் ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது கடகராசியிலே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வியாபாரத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில அதே அற்புதமாக இருக்கும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தெரியல, எனி பிசினஸ், புதிய பிசினஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறு சிறு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப நல்லா போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் ஓரளவு சுமாராக சமையல், இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்.
நிச்சயமா இந்த 2024 உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை ஒரு நல்ல ஒரு முதலாளியாக கொண்டு வந்து நிப்பாட்டும். 2024 கடகராசிக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷன் செக்டர்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க இருக்கலாம், ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு பிளே ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம். அதே போல காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கலாம், இது டிஃப்ரெண்டாக காலேஜ். அப்போ அந்த எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையில் அவங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விடும். அந்த தொழிலில் அவங்க இருக்கக்கூடிய பண தேவைகள், அவங்கள்ட்ட எல்லா சம்பத்துகளும் ஒரு அவசரத்துக்கு பேச கிடைக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். கடகராசி நேர். அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னாக்க காவல்துறை அதிகாரிகள், ராணுவத்துறை அதிகாரிகள் அல்லது ஒப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த 2024 சிறப்பான முறையில் அமையும். குறிப்பாக ஒரு காவல்துறையில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது பசங்களை பற்றி கவலைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தேவையில்லாத வேண்பணி அவமானங்கள், டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம், இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, அல்லது ஒரு டீப்ரவுன்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், 23 ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி 24 நீங்கள் ரீஜாயின் பண்ணுவதற்கும், இந்த இழந்த அந்த அதிகாரங்களை, இழந்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு 2024 தெரிகிறது கடகராசி அன்பர். அதே போல தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகும். தேவையில்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வகுப்பு வழக்குகள், கடன் சார்ந்த வகுப்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வகுப்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு, தள்ளுபடியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக கஷ்டங்கள், கடல் சுமைகள் குறையும், கடனை அடைக்கிறதுக்கான மார்க்கம் வழி ஏற்படும். எனக்கு இத்தனை கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய் கடன் இருக்கு சார், எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க சார். நிச்சயமாக இந்த 2024 பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்து அதை கடன் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த தொழில் செய்ய, ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டர், ஆடிட்டர்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பெரிய பெரிய மெயில் வச்சு நடக்கக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ யாராக இருந்தாலும் கடகராசி நேயர்களே, இந்த 2024 தொழில் அமைப்புகளுக்கு, குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக அமைய போகிறது. பணங்காசு அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், செலவீனங்கள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும். கடகராசி நேர். சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அவர்களே நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கடகராசி நேர். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விளக்கும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றத்துக்கான சிறை தண்டனை, அல்லது அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், ஒரு ஐடி ரைடு சம்பந்தப்பட்டது, ஒரு தேவையில்லாத ஒரு எல்கு இதில் போய் மாட்டிக்கிறது,
போலீஸ் கேஸ் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருப்பீங்களே, அதான் அது எல்லாமே கூட அதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசியர். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அனுகூலமா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயலாக மாறுகிறது. அதே போல வெளிநாடு போறது, உத்தியோகத்திற்காக ஜாப் ரிலேட்டாக வெளிநாடு போறது, வேலைக்காக நான் வெளிநாடு போகிறோம், போகணும் சாமி, வீட்டுக்காக போவாரா, வீட்டுக்காக வேலை கிடைக்குமா, அவரை என் பெயரை வேலை கிடைக்குமா, என் மனைவியை நம்ம கூப்பிட்டு வந்தாரா. அப்ப இந்த மாதிரியான சுபத்துவமான இடமாற்றங்கள், சுபத்துவமான சுப மங்கள விசேஷங்கள் உங்க வீட்டில் மங்கள ஊசிக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுபத்துவமான வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகம் உண்டு. மங்களகரமான விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். கடகராசி திருமணங்கள், சீமந்தம், அதே போல வசனங்களுக்கு கொண்டடிக்கிறது, காது ஊத்துறது, குலதெய்வ வழிபாடு, சுபத்துவமான அறுபதாம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சுபத்துவமான விசேஷங்கள், மங்கள விசேஷங்கள் நடைபெறும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த 2024 கடகராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த கடகராசி அவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், மன பயம் விலகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயங்கள், மன பயங்கள், யம பயம், அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே. வேற எதுவும் வெளியில் சொல்ல முடியாத பயங்கள். இன்னும் சொல்லப்போனா பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது, 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது, அஷ்டவசதி நடக்குது. அப்போ ஒரு மந்திரம் ஆந்திரிக தோஷங்கள் இருக்கு, சேகனை கோளாறுகள் இருக்கு. அந்த மாதிரி சேகனை கோளாறுகள் இருக்குமே ஆனால், மந்திரம் ஆந்திரிக தோஷங்கள் இருக்குமே ஆனால், அந்த மன பயம் மனசு ஒரு பயமாகவே ஒரு டிப்ரெஷனா இருக்கு, என்னென்ன பெரிய சொந்தத்துக்கே தெரியல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் பயம் நீங்கும். அரசியல் தலைவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இவங்களெல்லாம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். வேறு புகழ் மேலும் திருமண யோகங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே. வயோதிக திருமணங்கள், 2வது திருமணம், 3வது திருமணம், காத்தைமட்ட திருமணங்கள், காதை திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். கடல் சுமைகள், கடல் பாய்ச்சல்கள் துறை, குறிப்பா குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய பசங்க சொல்ல பேச்சு கேட்கலாம், பொண்ணு சொல்ல பேச்சு கேட்கலாம், பையன் சொல்ல பேசவே மாட்டேங்கலாம், வரவே மாட்டேங்கலாம், ஓடி ஒழிஞ்சிடலாம், பொண்ணு மின்னோட்டு வெளியே போயிடுச்சு. இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் மனைவி வெளியே போயிட்டாங்க, கணவன் வெளியில் போயிட்டாங்க. அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் தெரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும். ஆரோக்கியம் மேலோங்கும். நல்ல முறையில் ஆரோக்கியம் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும் 2024 முழுவதிலே கூட குருவுடைய கருணை இருக்கின்ற காரணத்தினால் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி வெளியில் வருவீங்க கடகராசினியர். மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அது அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு உருவாகும் கடகராசி நேர். இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், செய்யாத குற்றங்களுக்கான மீன்பிடி அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும். அவன் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல பண தேவைகள், நாளைக்கு எவ்வளோ பைசா வேணும், அவ்வளோ கொடுக்கும், நிச்சயமாக அதுக்கான வருமானங்கள் வந்து சேரும். அப்போ ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும்.
பணங்காசுகள் வந்து சேரும். கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த 2024 அற்புதமான முறையில் கடகராசிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வருஷமாக இந்த 2024 அமைகிறது. 2024 பொறுத்தவரும் கடகராசிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அமையப் போகுது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். ஜெய் பாரத்.